Hi friends, என் பேர் முரளி. நான் ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கேன். Hi, நான் உங்களோட வெங்கட் from InfoTech and KaaShiv. நம்ம முரளி பற்றி தான் பேச போகிறோங்க. என்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்க. ஸோ பிடெக் மெக்கானிக்கலுங்க 2020 பாஸ் வருங்க. சென்னை சேர்ந்த நம்மளோட முரளி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விஷயத்தை படித்து முடிச்சுட்டு சரி போதுன்னு நினைப்பாங்க. ஆனால் முரளியோடைய அந்த தாகம் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ட்டு நம்ம கேண்டிடேட்ஸில் இவர் மட்டும்தான் ஒரு 4-5 முறை என்னை காண்டாக்ட் பண்ணார். சார் எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க சார், இன்டர்வியூவில் இதெல்லாம் கேட்குறாங்க சார். நான் ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ ஆர்வமாக இருக்குன்ட்டு. புது விஷயங்களை படிக்கணுன்ற அந்த ஆர்வம் தான் அவனை ஜெயிக்க வச்சுங்க. நான் சொல்லி கொடுத்த அடுத்த ஒரு வாரத்திலே பிளேஸ் ஆகிட்டாங்க. உண்மையாகவே மிகப்பெரிய வெற்றி முரளி. அதாவது அந்த டெடிக்கேஷன், சின்சியாரிட்டி, இது இல்லாமல் வெளிப்படைத்தன்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்பி. எனக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கிக்குவான். இதெல்லாம் சொல்லித்தரலான்றதை விட இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்குற ஒரு மனப்பக்குவம் இருக்கு இல்லையா, அது உனக்கு இருக்கு முரளி. இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா தெரியாதுன்னு சொல்கிறத விட அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிற அந்த மனப்பக்குவம் இருக்குல்ல, அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது தம்பி. அதனால தான் இவ்வளோ பெரிய எம்என்சி கம்பெனியில் நீங்கள் பிளேஸ் ஆகிருக்கீங்க. கண்டிப்பாக அண்ணன் அவங்கள வாழ்த்துறேங்க. ஸோ உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா முயற்சிகளை செய்து விடு, உன்னுடைய வெற்றி உனக்காக காத்து கொண்டு இருக்கும். சரிங்களா, உன்னை நீ நம்ப ஆரம்பிச்சுனா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீ ஜெய் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என் தம்பி முரளி மட்டும் தான். வாழ்த்துக்கள் தான். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி கற்றுக்கணுன்ற அந்த துடிப்புங்க. லைக் என்னுடைய ட்ரெயினிஸ்லேயே லைக் நிறைய முறை என்கிட்ட இது படிக்கணும் அது படிக்கணும்னு கேட்ட ஒரு மனிதன் இருக்காருங்க. சரிங்களா, அவரை பார்த்து நான் மோட்டிவேட் ஆகிருக்குன்னா பார்த்துங்க. அந்த அளவு ஒரு அக்ரெசிவான ஒரு பர்சன் தான் என் பக்கத்தில் இருக்க முரளி. ஸோ முரளி இன்றைக்கி சூப்பராக ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காருங்க. முரளி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ். பேர் முரளி. 2020 பாஸ் அவுட் மெக்கானிக்கலு. நேட்டிவ் சென்னை தான். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருந்தேன். முரளி, ஆக்சுவலாக மெக்கானிக்கல் எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐடி ஹவு டு யூ ஃபீல், எப்படி கற்றுக்கிட்டீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க? ஸ்கில் தான் சார். ஸ்கில் இருந்ததுன்னா எந்த ஃபீல்டு வேணாலும் நம்ம. இல்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேங்க. பர்சனலாக மெக்கானிக்கல் இருந்தாலே ஒரு ஆட்டோமேஷன் ஒரு மேனுவல் இருக்கும். எந்த ஒரு ஆட்டோமேஷன் எடுத்தாலும் அதுக்கு ஐடி தான் ஒரு மூலதனமா இருக்கும். சரிங்க. அப்போ அந்த ஐடிக்குள்ளே போகணுன்றதுக்கு ஒரு பட் ஆனால் கோடிங்லாம் டஃப் ஆச்சு தம்பி. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? கஷ்டமா ஈஸியா? அது மற்றவங்க கம்பேரிட்டிவ்லி நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக கோடிங் அடிப்பா, அது எப்படி? எனக்கு அது ஒரு மேஜிக்காகவே நான் ஃபீல் பண்ணுறேன். இப்படிலாம் இல்லை சார். கற்றுக்கணும்னு நினச்சோம்னா எதை வேணால் பண்ணலாம் சார். சரி, ஓகே. நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கைடன்ஸோடு பண்ணால் எது வேணால் படிக்கலாம் சார். சரி, ஓகேங்க. வீட்டில் என்ன சொல்கிறாங்க? ஹாப்பி எல்லாரும்? வீட்டில் ஹாப்பி தான் சார். சரி, ஓகே. அதுவும் ஸ்டார்டிங் எனக்கு இப்போ இந்த கம்பெனியில் ஃப்ரெண்ட்லியாக சொல்லித்தர ட்ரைனிங் இருக்காங்க. அதனால அது இன்னும் பயங்கரமாக சேலரி பற்றியும் லொக்கேஷன் பற்றியும் எதுவும் மேனிட்டரியாக யோசிக்காம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண தைரியமாக இருங்க. சூப்பர் தம்பி, கண்டிப்பாக நான் மனசார வாழ்த்துறேங்க. இன்னும் நிறைய ஜெயிக்கணும் நீங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மெக்கானிக்கல் பாஸ்ட் அவுட்டு நான் முடிச்சிடும் போது எனக்கு கோவிட் இருந்ததுனால எனக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கேப் ஆகிடுச்சு. அடுத்து நான் சாரை மீட் பண்ணியிருந்தேன், வெங்கட் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் கிடச்சிது ஐடிக்குள்ளே கம்பெனிக்கு போக. அங்கே சாருடைய நல்ல ஒரு கைடன்ஸ்னாலையும் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எப்படி பண்ணணும் நல்லா கைட் பண்ணார். அதை கற்றுக்கு முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். கம்பல்சரி இதில் ப்ளேஸே ஆகணுன்ற இதில் ப்ளேஸ் ஆகாமல் இருந்திருக்கு. இது அவங்களா பார்த்து அவங்களுக்கா ஸ்கில் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களா கூப்பிட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டீங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் எடுத்து கொடுத்துருங்க.
How was that then, KODOMOi? 素晴らしい